Hello friends, welcome to xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா if கண்டிஷனோட செகண்ட் சீரிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதே டேபிள் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இந்த டேபிள்ல மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எப்படி எடுத்துட்டு வரது, அதாவது பாஸ் ஆர் ஃபெயில் எப்படி எடுத்துட்டு வரது அப்படினு பார்த்தோம். அது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதே ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம வந்து less than 35 ஸ்கோர் பண்ணிருந்தா புவர்னோ, 35 to 75 ஸ்கோர் பண்ணிருந்தா ஆவரேஜ்னோ, greater than 75 ஸ்கோர் பண்ணிருந்தா குட்னோ நம்ம வந்து ரிசல்ட்ல அப்டேட் பண்ண போறோம். இது எப்படி நம்ம அவுட்புட் எடுத்துட்டு வரது அப்படினா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோ நம்ம வழக்கம் போல சின்டெக்ஸ்ல இருந்தே போய்டுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோலயே இந்த if கண்டிஷனுக்கான சின்டெக்ஸை டீடைலா பார்த்திருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அதுக்கான லிங்க் ஐ பட்டன்லயும் என் கார்ட்லயும் கொடுக்குறேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் சீரிஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணி ரெண்டு அவுட்புட் எடுத்து வந்தோம். அதாவது பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற அவுட்புட் எடுத்து வந்தோம். அதே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 அவுட்புட் எடுத்து வர போறோம். அதுக்கு நம்ம எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம், அதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. சோ இந்த if ஓட சின்டெக்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஓட சின்டெக்ஸ் வந்து ஒண்ணுதான். ஒரு if கண்டிஷனுக்கு ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் இருக்கும், ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். பட் இதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா நமக்கு ரிட்டர்ன் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நெஸ்டட் if அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட் ifக்கு தனியா ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸல்ல நெஸ்டட் ifன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த if கண்டிஷன் யூஸ் பண்றீங்க இல்லையா, இங்க வேல்யூ ஃபால்ஸ் வர இடத்துல இன்னொரு if ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியா ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ வரும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ifல பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ட்ரூ வரையும் யூஸ் பண்ணுவீங்க ஒரு ரிட்டர்ன் வேல்யூ. நீங்க திருப்பி if ஆட் பண்ண சொல்ல இன்னும் ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 3 ரிட்டர்ன் வேல்யூ ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்க வேல்யூ ஃபால்ஸ் வர இடத்துல if ஆட் பண்ணி நீங்க ரிட்டர்ன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணினே போகலாம். இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸல்ல அப் டு 64 if கண்டிஷன் வரையும் ஆட் பண்ண முடியும். நீங்க 2010 அண்ட் above வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. இதே நீங்க வந்து இதுக்கு ப்ரியர் வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால அப் டு 7 நெஸ்டட் if வரையும் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ifக்குள்ள if ஆட் பண்றதா நெஸ்டட் if அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து இந்த சின்டெக்ஸை டைரக்டா வந்து ரிசல்ட்ல அப்டேட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டு if ஓப்பன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் lesser than 35 இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா புவர் அப்படின்னு அப்டேட் ஆகணும். ஸோ அதுதான் நான் வந்து வேல்யூ ஆஃப் ட்ரூல அப்டேட் பண்றேன். ஆமா, இப்போ வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் வேல்யூ அப்டேட் பண்ண போறது இல்லை, நம்ம இன்னொரு if ஆட் பண்ண போறோம். ஏன் இன்னொரு if ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு if கண்டிஷனுக்கு ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ தான் வரும். நமக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா 3 ரிட்டர்ன் வேல்யூ தேவை. அதனால இன்னொரு if ஆட் பண்ணனா எனக்கு இதுக்கு ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கேட்கும், அதுக்கு ஒரு ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிட்டர்ன் வேல்யூ அப்டேட் பண்ணியாச்சு வேல்யூ ஆஃப் ட்ரூல. நமக்கு திருப்பியும் வேல்யூ ஆஃப் ட்ரூ வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ்னு இன்னும் ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ifக்குள்ள if ஆட் பண்ணினே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் வர இடத்துல if ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே போகும். இப்போ இதுக்கான லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 35 to 75 அப்படின்ற ரேஞ்சாக இருக்குது செகண்ட் லாஜிக். பட் நம்ம வந்து இதை ரேஞ்சாக அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. if எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை அது மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். இன்கேஸ் அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் உங்களோட வேல்யூ மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா தான் அது அடுத்த ரிட்டர்ன் வேல்யூக்கு புஷ் பண்ண போகுது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து அப் டு 34 வரையும் உங்களுக்கு செக் பண்ண போகுது. 34ல் ஃபெயில் ஆனால் தான் அடுத்ததுக்கே புஷ் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லாஜிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டு 35 அப்படின்றது. ஸோ நீங்கள் அப்போ வந்து என் பாயிண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். நம்மளோட என் பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வரையும் நமக்கு செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கோரை சூஸ் பண்ணுறேன், டேரக்டா lesser than 76 அப்படின்னு அப்டேட் பண்றேன். கமா இன்கேஸ் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் அப்படின்னு ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு ரிட்டர்ன் வேல்யூ அப்டேட் பண்றதுக்கான நமக்கு ஆப்ஷன் இருக்கு அங்க வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப் டு 34 வரையும் செக் பண்ணிடும். செகண்ட் லாஜிக்ல பாத்தீங்கன்னா அப் டு 75 வரையும் செக் பண்ண போகுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா greater than 75 தான் இருக்கும். ஸோ உங்களோட லாஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ்ல நீங்க டைரக்டா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இங்க குட் அப்படின்னு ரிட்டர்ன் வேல்யூ அப்டேட் பண்ண போறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க கண்டிஷனுக்கு லாஜிக்கல் டெஸ்ட் அசைன் பண்ணணும். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் நீங்க கரெக்டா அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்ல எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 3 அவுட்புட் வேணும். நம்ம எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம், 2 லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இது பை டிஃபால்ட் வந்து -1 ரேஷியோல தான் வரும். இந்த 1 எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபால்ஸ் வருது இல்லையா, இங்க வந்து இந்த 1 வந்து மேட்ச் பண்ணிடணும் நீங்க. ஸோ இந்த கான்செப்ட்லயே நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா if கண்டிஷன் உங்களுக்கு வந்து கரெக்டா ஒர்க். இதை நான் வந்து ஃபார்முலா என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து lesser than 76 கொடுத்துருக்கேன் இல்லையா, lesser than 76 கொடுக்காம lesser than or equal to 75 அப்படி கொடுத்தாலும் எனக்கு வேல்யூ கரெக்டாக தான் வரும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்க சொல்ல நமக்கு 75 வரையும் நமக்கு ஆவரேஜ் அப்படின்றத ஸ்கோர் பண்ணணும். ஸோ lesser than 76 கொடுத்தாலும் ஒன்று தான், lesser than or equal to 75 கொடுத்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து அப் டு 75 வரையும் தான் கேல்குலேட் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் வந்து நமக்கு புவர் இருக்கும். இன்னொரு அடிஷனல் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாக்குள்ள
டெக்ஸ்ட் என்டர் பண்றீங்க அப்படின்னா அது டபுள் கோட்ஸ்ல தான் வரணும். இது இஃப் கண்டிஷனும் கிடையாது, எல்லா எக்ஸல் ஃபங்க்ஷனுக்குமே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து குட் புவர் அப்படின்றது எல்லாமே டெக்ஸ்ட்ல தான் யூஸ் பண்ணிருப்போம். இது எல்லாமே நான் வந்து டபுள் கோட்ஸ்ல தான் டைப் பண்ணிருப்பேன். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம என்டர் கொடுப்போம். நான் என்டர் கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே நான் க்ளோஸ் பிராக்கெட் போடல, பட் என்டர் கொடுக்க சொல்ல நமக்கு வந்து டைப்போ எரர் அப்படின்னு ஃபைண்ட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸலே வந்து உங்களோட பிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கும். எஸ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 2 க்ளோஸ் ப்ராக்கெட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்சர் ஒரு எண்ணில் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் இது ஃபில் டவுன் ஆகிடும். ஸோ இந்த ஃபில் டவுன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ 81 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than 75, அதனால குட்னு வந்திருக்கு. இதே வந்து 32 பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸர் than 35, அதனால புவர் வந்திருக்கு. இங்கே நமக்கு 35 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து இங்கே கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் அதை கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லை எதையாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத. நான் வீடியோவில் யூஸ் பண்ண ஃபைலை வந்து நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் மறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கறதோட நிறுத்தாம இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்க. ஸோ எங்களோட யூடியூப் இல்லாமல் அதர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் பை.